ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோயிங் ஸ்கின்னை கிளியரான ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியரான ஸ்கின் எப்படி கொண்டு வர்றது, க்ளோவாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, நல்லா மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி குடிக்கணுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தண்ணி நிறைய எடுத்துக்கணும். தண்ணி நிறைய எடுத்துக்கிறதுனால உடலில் இருக்கிற டாக்ஸிஸ் வெளியேறி முகம் க்ளோவாக இருக்கும். அதாவது நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த நச்சு கழிவுகள்லாம் ஃபஸ்ட்டு வெளியேறும். நம்ம ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும், அழகாக இருக்கணும், கிளியர் ஸ்கின் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இன்டேக்காக நம்ம உள்ளுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க அந்த தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேறி நமக்கு ரொம்ப சருமம் வறட்சி இல்லாமல் நல்லா க்ளோயிங்காக இளமையான சருமம் வரும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்டேக்காக நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்போ தான் தோல் வறட்சி இல்லாமல் காணப்படும். காலையில் மார்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹீட் வாட்டர், அதாவது சுடு தண்ணியில் லைட்டாக லெமன், கொஞ்சம் இஞ்சி, புதினா சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கோங்க. தேன் கலந்து கூட நீங்கள் இந்த மாதிரி குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. அப்போது நம்ம மார்னிங் டீ காஃபிக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி லெமன் டீ மாதிரி கூட குடிங்க. இது ரொம்ப நல்லதுங்க. உடம்பு அந்த கெட்ட கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு இதுவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. காலையில் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின் நல்லா கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இன்டேக்காக நம்ம ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் பண்ணணும். அப்புறம் வெளியிலேயும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறது, இதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தேன் எடுத்துக்கோங்க. தேன் நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மஞ்சள் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு, அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் 1 ஸ்பூனு, தேன் 1 ஸ்பூனு, எலுமிச்சை சாறு 1 ஸ்பூனு, இந்தளவு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸு, அந்த முகத்தில் அந்த கரும்புள்ளிலாம் இருக்கும்ல அது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் தழும்பு, பருவு, இந்த மாதிரி நிறைய அந்த இதெல்லாம் இருக்கும். அது போய் ரிமூவ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளென்சிங் பண்ணுறது அப்படின்னா பால் இருக்கு இல்லைங்களா, காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை ஒரு காட்டன் துணி, இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வச்சு நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ண நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்குகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகும். நீங்கள் ஃபேஸ் பேக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கிளென்சிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கிறது ஒரு வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை பண்ணலாம். பண்ணும்போது நம்ம உடம்புல அந்த நச்சு கழிவுகள்லாம் அந்த நாள்பட்ட அந்த தோலில் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம ஆரஞ்சு பழம் ரெகுலராக எடுத்துக்கணுங்க. டெய்லியும் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. இதில் வைட்டமின் சி இருக்கிறதுனால ஆரஞ்சு, தக்காளி இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப க்ளோயிங்கை கொடுக்குங்க. இது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம், தக்காளி பழம் இதெல்லாம். அதே மாதிரி நீங்கள் ஜூஸ் ஐட்டம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கேரட்டு, பீட்ரூட்டும் 2 கலந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க ரெகுலராக. அப்போது நம்ம ஸ்கின்னோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்கள் திராட்சை ஜூஸு, இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் குடிச்சிக்கலாம். இது குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப பளபளன்னு நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க.
நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கணும். அதே சமயம் ஃபேஸ் பேக்கு, ஆவி பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கங்க. நார்மலாக சராசரியாக நம்ம எப்பயுமே 8 மணி நேரம் 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிக்கணுங்க. அதுவும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். லாஸ்ட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கத்தாழை இருக்குது இல்லைங்களா, கத்தாழை ஜெல்லு இருந்தால் நீங்கள் கத்தாழை ஜெல்லு அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக கத்தாழை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபேஸில் வந்து போட்டுட்டு தூங்குங்க. இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். நமக்கு வந்து நல்ல க்ளோயிங் ஸ்கின்னை வந்து கொடுக்கும், நல்லா பிரைட்டன் பண்ணும். நமக்கு அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸு, ரிங்கிள்ஸு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்து நல்லா கிளியராக பளபளன்னு கொடுக்குங்க. இதுவும் நம்ம பண்ணலாம். இது பண்ணுறதுனாலையும் வந்து ரொம்ப நாள் இளமையாகவும் அழகான தோற்றமும் நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சன்ஸு இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து முகம் வந்து பிளாக் ஆகிரும். அதனால் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் வெளியே போய்க்கிங்க. சன்னில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் போடுங்க. இதெல்லாம் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆகும். இதனால வந்து உங்களோட தோல் சுருக்கம் அதெல்லாம் வராது. ரொம்ப நாள் இளமையான தோற்றத்தை நம்ம ஏஜிங் ஆகாமல் நமக்கு வந்து தடுக்கலாங்க. இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு இது தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட தோற்றமும் இளமையும் வந்து ரொம்ப நாள் அதிகரிக்குங்க. இது கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பேக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கூட அடுத்து வந்து கடலை மாவு, மஞ்சள் 3ம் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மஞ்சள், அடுத்து கடலை மாவு, தயிர், ரோஸ் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. வாரத்தில் 3 தடவை நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற நிறைய அந்த ஏற்கனவே நாள்பட்ட அந்த தழும்பு, அந்த பிம்பிள்ஸு, அதே மாதிரி இந்த நம்ம சூரிய ஒளியில் போய் நிறைய இந்த மாசுமங்கலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக ஆயிருங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக, க்ளோயிங்காக, சூப்பராக ஆயிருவீங்க. இதை நீங்கள் 1 வீக் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 உங்களுக்கு வந்து முகம் வந்து நல்ல பொலிவாக, இளமையாக யங்காக தெரிவிங்க. பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா கிளியராகவும், க்ளோயிங்காகவும், நல்ல இளமையோட சூப்பராக ஆயிருவீங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.